மரபணுக்கள் ஒண்ணுதான். ஆனா நோய் என்பது தனிப்பட்ட முறையில தீர்மானிக்கப்படுது. புரியுதா? இப்ப என்னுடைய உயிர் துளியும் என் மகனோட விஷயமும் ஒண்ணுதான். ஆனா என் மகனுக்கு அந்த செயல் என்பது அடிப்படையா வேற, என்னுடையது வேற. அந்த உயிர் துளி ஒத்து போறதுனால ரெண்டும் இதாதான் இருக்குன்னு கோ இன்சிடென்ட்ல கனெக்ட் பண்ணிடுறான். அது இல்லைங்கிறது தான் அதோட எடுப்பு. அது இல்ல. என்னை பொறுத்தளவுக்கு நான் பார்த்த அளவுல தியானத்துல அது இல்லைங்கிறது நிதர்சனமான. அதுதான் அந்த கர்ம வினையில நாம சந்திக்கிறோம். அது எப்படின்னா, அப்பாவும் பையனுக்கும் ஒரு நோய் அப்படிங்கிறதுக்கு ரீசன் என்னன்னா, 2 பேரும் கடுமையான சவாலை சந்திக்கணும். அப்ப ஒரு கர்ம வினை இருக்கிற ஒரு பையன் ஒருத்தருடைய இதுல இன்னொரு கர்ம வினை உள்ளவன் வந்து சேர்றான். புரியுதுங்களா? அப்ப ஒரு குழந்தை இருக்கு. அந்த குழந்தை ராஜ வாழ்க்கை வாழணும்னா அவங்க அப்பா சம்பாரிச்சு ஆக வேண்டிய ஒரு சூழல் இருக்கு. புரியுதுங்களா? அப்ப அந்த குழந்தைக்கு எப்படி அடிப்படையா இருக்கு? அப்ப ராஜ வாழ்க்கையை எவன் கொடுப்பானோ அவன் வீட்டுல தான் பிறக்கணும். ராஜ வாழ்க்கை கொடுக்காதவன் வீட்டுல போய் பிறந்துச்சுன்னா அது ராஜ வாழ்க்கை எங்க வாழும்? புரியுதுங்களா? இதெல்லாம் வந்து ஒரு நிதர்சனமான செயல். அப்ப ஒரு இண்டிபெண்டா தனித்தனியா தான் அதோடைய செயல்பாடுகள் இருக்கு. அது வந்து அடிப்படையா ரொம்ப எடுத்து பேச வேண்டிய சூழல். அது வந்து இந்த மரபினர் தத்துவம், அவங்க மருத்துவர்கள், விஞ்ஞானிகள் எல்லோரும் சேர்ந்து இது இன்னொரு பெரிய ஆய்வுகள் பண்ணி அதுக்குள்ள ஒரு கிளாரிட்டியை வந்து பண்ணணும். அதுக்கு பண்ணும்போது என்னன்னா, இந்த தியானத்துக்குள்ள அதுக்குள்ளேயும் சில செயல்களை இருக்கிறத பொருத்தி பார்த்து தான் செயல்படுத்த முடியும். இதுக்குள்ள நிறைய நீங்க பின்னாடி நான் சொன்னது ஒரு பெரிய பேசு பொருளா மாறுதா இல்லையான்னு மட்டும் பாருங்க. இது ஒரு பெரிய விவாதமாவோ இது ஒரு பெரிய ஒரு சூழல் வந்து மாறுறதுக்கு உருவாகும்.